வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சியை பற்றி இன்னைக்கு காரசார விவாதம் வந்து சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அதை பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். இப்போ அதுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் வந்து சுயாட்சியாக இருக்கிறது. அதுக்கு வந்து மத்திய அரசு இப்போ டிஷா இருக்குன்னு சொன்னல, அதில் அது மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து மத்திய அரசு வேலைக்கு போகிறவருக்கு வந்து எல்லோரும் வாங்குவாங்க. பள்ளி, கல்லூரி மாணவர்கள்லாம் வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா தான் வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் போஸ்ட் வாங்க முடியும். அதே போல் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்க, யூபிஎஸ்சி எழுதுறவங்க, அவங்களாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதுறவங்க. அப்புறம் ஆர்மிக்கு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அதே போல் வந்து மத்திய அரசு தேர்வுகள் எதாக இருந்தாலும் பள்ளியில் படிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கெல்லாம் கூட தேவைப்படுது. அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசினா அந்த எந்தெந்த கம்யூனிட்டி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி இருப்பாங்க, பிசி இருப்பாங்க. அந்த 2 கமிட்டி சேர்த்து தான் வந்து அதர் பேக்வர்டு கிளாஸ்னு ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வாங்கணும்னு இருக்குது. 365 நாட்கள் மட்டும்தான் அதோட வேலிடிட்டி. ஒரு வருடம் கழிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் வாங்கணும்னா மறுபடியும் புதுசாக போய் வாங்கணும். இந்த ஒரு கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு வச்சு நீங்கள் வாங்க முடியும். அதுதான் மாநில சுயாட்சி. ஆனால் வந்து அது வந்து மத்திய அரசு என்ன ரூல் கொண்டு வந்திருக்கு, ஒரு வருஷம் மட்டும் தான் சொல்லியிருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா வந்து ஒரு டைம் வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அது அதை வந்து லைஃப் டைமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மத்திய அரசு வந்து மாநில அரசுகள் வந்து கோரிக்கை கொடுத்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து மாநில சுயாட்சியாக இருக்கும். இப்போ என்னோட கருத்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க்யூ. ஏற்கனவே இடபிள்யூஎஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்த கடிதத்தில் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்கிறேன். தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.